நம்பர் இருக்கா? உனக்கு என்ன வேணுமாக்கா? லே சிஸ்டர் வண்டில களவாண்டானவன் இங்க வந்திருக்கணும். ஓ இதுவா? ஆமா. என்ன இருக்குல? இந்த வண்டியா? இந்த வண்டி வாங்கி பிரிச்சாச்சு இல்லையா? தெரினாச்சு போறோ பேசுறேன். அண்ணாச்சி பேசு. என்னடா சேகர? என்ன பிரச்சனை? அண்ணாச்சி சிஸ்டர் வண்டிய களவாண்டு வந்துட்டானவன். இந்த நம்பர் அண்ணாச்சி. ஓ ஜோலியா பாரு. இந்த வண்டியா? வண்டியை கொடுத்தா ரூபாய் எடுத்து போய்ட்டான். நீ ரூபாய் கொடுத்து வண்டி எடுத்து போ. எங்க வண்டினே அது? யார் வண்டியா இருந்தானப்ல ரூபாய் கொடுத்தா வண்டியை கொடுக்கேன். அண்ணாச்சி பாக்க பாவமா இருக்கு அண்ணாச்சி. சிஸ்டர் அழுவுறால. வண்டி திருப்பி கொடுத்துறேன் அண்ணாச்சி. தொழில் அதெல்லாம் பார்க்க முடியாதே. அண்ணாச்சி நாளைக்கு போலீஸ் போனா பிரச்சனை வரும். என்னடே போலீஸா? நீயே ஒரு களவாணி போலீஸா? 5க்கும் 10க்கும் கையேந்திர பயணி என்கிட்டயே பஞ்சாயத்துக்கு வந்துட்டியா? எல்லாம் ஓடுங்க. வண்டி கேட்க வந்துட்டாங்க ஒண்ணு போடுவேன். எல்லாம் மரியாதை போயிடலாம். சும்மா இருடி. வண்டி கிடைக்குமா பாப்போம். என்ன முறைக்கா அறுத்துருவேன். அவன் ஏன் மேலே கை வச்சிட்டாளா? அவன் இங்க இருந்து உயிரோட போக கூடாது. சாகடிக்கலாம். அண்ணாதா பயல ஏன் மேலே கை வைக்கிறியா? உன் கதை முடிஞ்சதுல வாழ. வாழ இன்னைக்கு நீ உயிரோட போக மாட்டா. சொன்னா கேளு. மகந்திரவல்ல வாழ வா. டேய் டாங்க் ஃபுல்லா பெட்ரோல் போட்டு வைல. சரி சேகர். வண்டி சாவியாவது இருக்கா? இருக்குண்ணே. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. உன் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லு சிஸ்டர். இந்த புள்ளைய பார்த்த போற தொழிலுக்கே போல. சாப்பிட கூட கையில காசு இல்லை தெரியுமா? வெறும் வகுத்துல ஃபைட் எல்லாம் போட்டுருக்கிறேன். 2 இட்லி ஒரு வடை காசு கூட. 100 ரூபாய் தானே என் கையில இருக்கு. நோட்டு தானே கொடு. முதல்ல ரிப்பன் கொடுல. இது வேற காசு பணம் தான் களவாண்டேன். இப்போதான் காதல களவாண்டிருக்கேன். அதை போய் திருப்பி கேக்குதியே. உனக்கு கொஞ்சம் கூட புத்தியே இல்லையால? நான் காலேஜ் ஸ்டூடெண்ட், நீ திருட. உன்னைய போய் லவ் பண்ண. எனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? இது பாரு, இந்த காயத்ரி கல்யாணம் பண்ண போறவன் நிச்சயமா உன்னை மாதிரி திருடனா இருக்க மாட்டான். 4 பேர் பாராட்டுவ மாதிரி ஒரு நல்ல நிலைமையில தான் இருப்பான். புரிஞ்சுதா? நடடி. திருப்பி படல ஒரே போலீஸ் நடமாட்டமா இருக்கு. இந்த போட்டியிலே பங்கு பெற்று வெற்றி பெறும் வீரரை மாவட்ட ஆட்சியாளர் அவர்களும் மற்றும் காவல்துறை அதிகாரியும் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களும் பாராட்டி கௌரவிப்பார்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காயத்ரி கல்யாணம் பண்ண போறவன் நிச்சயமா உன்னை மாதிரி திருடனா இருக்க மாட்டான். 4 பேர் பாராட்டுவ மாதிரி ஒரு நல்ல நிலைமையில தான் இருப்பான். பாராட்டுவது மட்டுமல்லாமல் ரூபாய் 10,000 ரொக்க பரிசு வழங்கப்படும் என்பதையும் இந்த தருணத்தில் நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். சாதாரண ஓட்டப்பந்தயம் அல்ல, அண்ணா மறுமலர்ச்சி குழுவினர் நடத்துகின்ற மாரத்தான் ஓட்டப்பந்தயம். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்த இதோ துவக்கப்பட்டிருக்கிறது. வள்ளுவ நிறைவாக நடத்தப்படுகின்ற மாரத்தான் ஓட்டப்பந்தயம். ஓடி வந்து வெற்றி பெறுகின்ற வீரர்களுக்கு பரிசு தொகையும் பாராட்டுதல் வழங்கப்படும் என்பதை மிக்க படிவன் பாராட்டுகள் என்ன? ரொக்கத்தொகை 10,000 உங்களுக்கு 4 பேர் சொன்னீங்களே, அவங்க பாராட்டுவாங்களா? இந்த 4 பேர் மட்டுமல்ல, தினசரி பத்திரிகை வழியாகவும் தொலைக்காட்சி வழியாகவும் உங்களுக்கு பாராட்டு. என்னல நீ ஓட போறல? உன் பேரை கொடுத்து குணசேகரன். டேய் அவன் பேரு குணசேகரன். அவன் பேரை கேட்கல. ஒரு லட்சம் நம்பர் கொடுங்க. வரண்ணா. இல்ல சேகர், போலீஸ் ஆளு வருது. ரேஸ்ல போறோம்ல. பாத்துல போலீஸ் கல்ல பண்றாத.
வசீகரன் என்ற இளம் காளை உள்ளி வந்து ஓடி வருகின்ற காளை தன்னுடைய காலில் சூ கூட இல்லாமல் வெறும் காலோடு நெருப்பு அமிலமாய் பொங்கும் தார்ச்சாலையில் தன் வெற்றியை லட்சி வைத்து ஓடி வந்து கொண்டிருக்கிறார். வீரனை இன்னும் ஒரு சில அடி தூரத்தில் வெற்றியை பறிக்கப் போகிறாய். சோர்ந்து விடாதே, சோர்ந்து விடாதே. தொடப்போகிறாய், தொடப்போகிறாய், தொடப்போகிறாய். கொண்டே விட்டாய், வெற்றிக்கரையை பெற்றே விட்டாய். எப்படி நிகழ்ந்தது இந்த போட்டியில்? முதலாவதாக வந்த இந்த வீரனை கண்டு நான் வியக்கிறேன், பெருமைப்படுகிறேன். பாராட்டுங்க. நான் பாராட்டுறதுக்கிட்ட நீ போடி தள்ளி அதுல வெயிட் தாங்க முடியல. பாராட்டுறாங்க. எப்படி நிகழ்ந்தது? முதலாவதாக வந்த இந்த வீரனை கண்டு நான் வியக்கிறேன். பாராட்டுங்க சார். கோட்டு சுட் ஐயா பாராட்டுங்க. ஐயா பிரதமர் ஐயா நீங்க பாராட்டுங்க ஐயா. ஐயா பாராட்டுங்க. பாராட்டுகின்ற வண்ணம் முதல் பரிசை பெற்றிருக்கிற ரூபாய் 10,000 பரிசை பெற்றிருக்கின்ற படிப்பட்ட பாவனாக இருந்தாலும் லேடிஸ் காலேஜ் கேட்கற மாதிரி கொஞ்சம் கத்தி பாராட்டு வேணாச்சு. இதுக்கு மேல எப்படி கத்த வாழ்த்துக்கள். நீ நல்லா இருக்கும். வணக்கம் சார், வாழ்த்துக்கள். ஆமாம், நீங்கள் எத்தனை வருஷமாக ஓடிட்டு இருக்கீங்க? ஒரு 7-8 வயசுலேருந்து ஓடிட்டு இருக்கேன். எப்படி உங்களால் இவ்வளோ ஸ்பீடாக ஓடி வர முடிஞ்சுது? உங்களோட கோச் யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? குறிப்பிட்டு சொல்ல முடியாது. நாகர்கோவில் காவல்துறைக்கு தான் நான் நன்றி சொல்லணும். நீங்கள் வெறும் காலோட ஓடி வந்தீங்களே, அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா? பழகிட்டு அப்போ தான் சத்தம் கேட்காது, ஒரு grip இருக்கும், தாவலாம். இது போதுமில்ல பிள்ளை, நீ நான் லவ் பண்ண. நீ என்ன முட்டாளா? 4 பேர் பாராட்டுது மாதிரி ஒருத்தனை யாரு சொன்ன? அவனை மாதிரி நல்லவன் இல்ல, அவனை மாதிரி உழைப்பாளி இல்ல, அவனை மாதிரி மத்தவங்களுக்கு உதவி செய்யவன் இல்லைன்னு அந்த சென்ஸ்ல தான் சொன்னேன். அதை புரிஞ்சுக்காம முட்டாள்தனமா 20 மைல் ஓடிட்டு வந்து நிக்க. என்ன பிள்ளை இப்படி மாத்தி மாத்தி பேசுத? நான் என்ன பண்ணுன்னு தீர்மானமா சொல்லு, செய்தேன். சரி, நான் தீர்மானமா ஒன்னு சொல்லுதேன், செய்வியா? முதல்ல இப்படி பைத்தியக்காரத்தனமா கையில கட்டி சுத்துவ பாரு, அதெல்லாம் கலத்தி தூக்கி எறி. உருப்படியா ஒரு நல்ல வேலையை தேடி உழைச்சு சம்பாதி. தயவு செஞ்சு சொல்லுதேன், திரும்பி என் காலேஜ் பக்கம் வந்துடாத. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சிரிப்பாவ. இதுதான் நான் உனக்கு கொடுக்க கடைசி அட்வைஸ், வார்னிங். இதுக்கு மேல என் பின்னாடி சுத்திக்கிட்டு இருந்த, எங்க பாக்கணும் அங்கேயே ஸ்ட்ரைட்டா செருப்படிதான். என் மூஞ்சிலேயே முழிக்காத. புறப்படு.